எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய பிரண்டை பொடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு கால் வலி, பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். கை கால் வலி, முதுகு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரண்டையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருங்க. பிஞ்சாக தான் இருக்குது. அதனால் அந்த நார் பகுதி எதுவுமே எடுக்கலை. வெயிலில் ஒரு 2-3 நாள் மட்டும் காய வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. நல்லா சின்ன சின்னதாகவும் அப்படியேவும் கட் பண்ணி போட்டு வச்சது. அதை நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குதோ அந்த அளவுக்கு தான் பொடி நல்லாயிருக்கும். அந்த நாக்கில் அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். எப்படி பச்சை கலராக இருக்குது பாருங்கள். நிறம் நல்லா மாறி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கரலாங்க. தோலோடு தான் சேர்த்துருக்கேன். அதுவுமே நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். மற்ற பொருள் எல்லாமே வதக்கலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அதையுமேவும் நம்ம அந்த நல்லா வறுத்துக்கரலாம். இப்போ வத்தல் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கரலாம். பெருங்காயம் ஒரு பெருங்காய கட்டிங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன எலுமிச்சை சைஸ் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த ஒரு கப்பில் உளுந்துங்க, வெள்ளை உளுந்து சேர்த்து அதையுமே நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம். நல்லா நம்ம வறுக்கிறதுல தாங்க இருக்குது. இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கரலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கரலாங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து அதையுமே தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். துவரம்பருப்பு ஒரு 3/4 கப்புங்க. அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு. இதையுமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ எல்லாமே தட்டில் நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். தட்டில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கிறலாங்க. எல்லாமே சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி தான் பவுட்ரு பண்ணணும். அந்த காய் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பெரண்டை மட்டும் சேர்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு வராது. பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே நல்லா இருக்குது பாருங்கள். என் பையனுக்கு ஹாஸ்டல் கொடுத்து விடலாமேன்னு செஞ்சேன். ஃபஸ்ட்டு அந்த வத்தல் இது எல்லாத்தையுமே மிக்சியில் அப்படியே பல்சட்டு முள்ள சுற்றிட்டு அப்படியே பொடி அரைச்சாச்சுங்க. பாருங்கள் நல்லா நைஸாக பொடி அரைச்சாச்சு. அது இன்னொரு ரவுண்டு போடணும். இப்போ ஃபுல்லாக அரைச்சாச்சு. இது அரைச்சதை மறுபடியுமே நம்ம அப்படியே லேசாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். வறுத்து வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. அந்த ஈரப்பசை லைட்டாக இருந்தாலும் அது போயிடும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா அப்படியே கிண்டி விட்டு அந்த ஈரப்பசை போச்சுன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நல்லாயிருக்கும். இதே பேரில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையான பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.